இப்போது நாம் இந்த குரோதி வருடம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி ஆங்கில தேதி 1/5/2024 இதில் இந்த குரு பயிற்சி இது எப்படி இருக்குது விருச்சிக ராசிக்கு அப்படிங்கிறத இப்போ கொஞ்சம் தெள்ள தெளிவாக பார்ப்போம். இப்போ இந்த விருச்சிக ராசி அப்படிங்கிறது விசாகம், அனுசம், கேட்டை இந்த 3 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய ராசி. திறம் ராசி, நீர் ராசி, பெண் ராசி, இரட்டை ராசி. பிறப்பு உறுப்புகள், அடிவயிறு, உயிர்நிலை இதெல்லாம் சம்பந்தப்படக்கூடிய ஒரு உடல் கூறுகளை சொல்வதை குறிக்கின்றது இந்த விருச்சிகம். விருச்சிகம் என்பது தேள், நெருப்பு இது போன்ற சில விஷயங்கள். கொஞ்சம் சாந்த நிலை அதிகமாக, கோபம் மிகுதியாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசி நேயர்களே, மௌனமாக இருந்து அமைதியாக இருந்து கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கி பின்பு செயல் வீரர்களாக செயல்படுத்தக்கூடிய திறமசாலிகள் எல்லாம் நீங்கள் தான். ரைட்டு. உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எவ்வாறு உதவிக்கரம் நீட்டுகிறது? நிச்சயமாக ஒரு நல்ல உதவிக்கரம் என்றே சொல்லலாம். ஏனென்றால் 7ஆம் பாவம் குரு நின்ற இடத்தில் இருந்து 7ஆம் பாவமாக விருச்சிக ராசியை பார்க்கிறார். அப்போ 7 விருச்சிகத்தை பார்த்தாவே 7ன்னா திருமணம் தான், ஜோடி சாத்திரம் தான், கலசர ஸ்தானம் தான். அப்போ இது வரைக்கும் புரோக்கருக்கு காசு கொடுத்தா ஏமாந்து போயிட்டோம். தடைகள் அப்படியே தான் இருக்குது. திருமணஞ்சேரி, காலகஸ்தி இதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா போய் பரிகாரம் பண்ணிட்டு வந்தோம். திருமண தடைகளுக்கு ஒரு விடையே தெரியலைங்க. காசு செலவானது மட்டும்தான் தெரியுது, ஒன்றும் விட தெரியல. அப்படின்னா பொதுவாகவே ஒரு விஷயத்தை சுய ஜாதகத்தில் தசாநாதன், புத்திநாதன் அதை வைத்து தான் பலன்கள் மாறும். இதுதான் ஒரு அனுபவ ஜாதகம். அதாவது ஜாதகம் அதாவது ஏபிசி டைப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பில் இதில் ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் தசாநாதன், புத்திநாதனை வைத்து தான் அங்கே பலன்கள் சொல்லப்படுகிறது ஒரு விதம். இதில் அந்த பலன்கள் தசாபுத்திக்கு தகுந்தாற்போல் பலன்கள் அங்கே சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த கெடுபலன்களாக இருந்தாலும் சுப பலன்களாக இருந்தாலும் இந்த குருவின் பார்வை பட்டு அது நல்லதோ கெட்டதோ, இன்பமோ துன்பமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறது இல்லையா? ஆக இந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் எல்லாம் சொல்லப்படுகிறது. அதனால் தசாபத்தி சுயஜாதகத்தில் வச்சு அதில் மாறுபடும். ஆனால் எது எப்படி மாறுபட்டாலும் உங்களுடைய ஜாதக ராசியாதிபதி, லக்னாதிபதி, நட்சத்திராதிபதி நின்ற உபாதிபதி, உபாதிபதி இப்படியெல்லாம் கேபியில் கொண்டு போயிட்டே இருக்கலாம். ஆக அதற்குள் அது தேடுதலுக்கு மேல் ஒரு தேடுதல் அப்படிங்கிறது தான் கேபி பாவம். அப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு பொக்கிஷமான ஒரு சூழலை நோக்கி அங்கே நகரணும். ஆக இதுதான் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கூட. ஆனால் சனி பயிற்சியோ, ராகுகேது பயிற்சியோ, குரு பயிற்சியோ, இந்த பயிற்சியின் மூலமாக பல வெற்றி பாதைகள் அடைபட்டு கிடந்த, அதாவது நல்ல வெற்றி பாதைகள் எல்லாம் அடைபட்டு கிடந்ததை எல்லாம் ஒரு சிறந்த ஒரு பொக்கிஷ திறப்பு சாவியாக இந்த குரு பகவான் திறக்கப்படுகிறார். ஆதலால் வெற்றி கேடயங்களை எல்லாம் அள்ளி கட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த குரு பயிற்சியினால் இந்த விருச்சிக ராசி நண்பர்களுக்கு உண்டு. உங்களிடம் உள்ள இந்த வேகத்தையும் கோபத்தையும் மட்டும் கொஞ்சம் இறக்கி, கொஞ்சம் ஓரமாக கழட்டி அப்படி ஓரமாக வச்சுட்டு உக்காரியா அப்படிங்கிறாங்களா, அந்த மாதிரி கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு சுயமாக அப்படியே திங்க் பண்ணி மனநிலையை இங்கே சாந்தப்படுத்தி செய்து கொண்டு முன்னோர்களை வழிபடுங்கள், சித்தர்மார்களை வழிபடுங்கள். இந்த ஒரு விஷயத்தை முடிந்தவர்கள் நல்லவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை, முடியாதவர்களுக்கு நல்ல உதவிகளை ஏதாவது முடிந்ததை செய்து வாருங்கள். இதே ஒரு பொக்கிஷ காலங்களாக அமையும். ஆக உடல் கூறுகள் ஏதாவது இந்த மாதிரி ஏதாவது ஸ்கின் அலர்ஜி, அதே மாதிரி சூடு, உஷ்ணம், அடிவயிறு, இந்த மாதிரி கர்ப்பப்பை கோளாறு ஆணாக இருந்தால், ஆக்சுவலாக பெண்ணாக இருந்தாலும் கூட
அந்த குழந்தை பேறு இருப்பதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் வந்து கடினமான ஒரு சூழ்நிலை நகர்கிறது என்று சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஏனென்றால் விருச்சிக ராசிக்கு 5ஆம் பாவத்தில் குரு வீட்டில் ராகு இருக்கிறார், செவ்வாய் இருக்கிறார், புதன் இருக்கிறார், நீச்ச பங்க யோகம் பெறுகிறார். ஆக நீங்கள் நீச்சம் என்று அது இல்லை முடியாது என்ற ஒரு இடத்திற்கு விரக்தியாக தள்ளப்பட வேண்டாம். இந்த குருவால் அது வந்து சொந்த வீடு குரு, சொந்த வீட்டிற்கு, அதாவது அப்பா மகன் குழந்தை அப்பா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு குடும்ப வாழ்க்கை அது. அதனால் வந்து பெற்றவர்கள் பிள்ளைகளுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்களே தவிர ஆக அவர்கள் வந்து பாதகம் செய்ய மாட்டார்கள், துரோகம் செய்ய மாட்டார்கள். நல்லதை மட்டுமே நினைப்பவர்கள் மட்டும்தான் பெற்றவர்கள். ஆக மற்றவர்களுக்கு இணை இந்த பெற்றவர்கள் அல்ல. ஆதலால் பெற்றவர்களை வந்து அவர்களுடைய உபதேசம் வாங்குங்கள். குரு உபதேசம், கடவுள் உபதேசம், சித்தர்கள் உபதேசத்தை விட பெற்றவர்களுடைய உபதேசத்தை முறையாக பெற்றிடுங்கள் இருக்கும்போது. ஆக நிச்சயமாக வாழ்வாங்கு வாழப்போகின்ற ஒரு வாய்ப்புகள் எல்லாம் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு கிடைத்துவிடும். அதனால் நீங்கள் இருட்டுக்கோட்டைக்குள்ளே வந்து ஒரு மறைமுகமாக தேல் மாதிரி ஒரு சந்துக்குள்ளே இருக்கிற ஒரு ஜந்து அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு விஷ பாம்பு பாய்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இருட்டறையிலிருந்து வெளிச்சத்துக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பை தான் இந்த குரு பகவான் கொண்டு வராரு விருச்சிக ராசி நண்பர்களே. அதனால் உங்களுக்கு ஒரு முக்கியமான அந்த விஷயம் விருச்சிக ராசிக்கு எடுத்த உடனே ஒரு சுப பலன் அப்படின்னா 7 குடையவர் சுக்கிரன். அப்போ 7 குடைய சுக்கிரன், 7 குடைய ராசிக்கு 7ல் சுக்கிரன். இப்போ சாரம், அப்போ அந்த சுக்கிரனுக்கும் செவ்வாய்க்கும் உள்ள கோணம் காம்பினேஷன் அது எப்படி இருக்கும்? ஆக ஈர்ப்புன்னு சொல்லுவாங்க. ஒரு சுக்கிரனும் செவ்வாயும் எந்தெந்த கிரகங்களோடு இணைப்பற்றால் லவ்ஸு, அதே மாதிரி லவ் சார்ந்த நிலை அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஜோதிடத்தில். அப்போ சுக்கிரன் என்ற நிலைப்பாடும் செவ்வாய் என்ற நிலைப்பாடும், செவ்வாய் வந்து ரத்தம், வேகம், அதாவது வந்து பிடிவாதம், சுக்கிரன் வந்து காமம், ஈர்ப்பு, வசியம். அப்போ இந்த ரெண்டும் ஒன்று சேரும்போது என்ன ஆகும்? அதனால தான் இருக்கிற இடத்த வச்சு இந்த 2 கிரகங்கள் சேரத்தை வச்சு தான் இந்த லவ்ஸ் பற்றி நம்ம சொல்கிறோம் இல்லையா? இது பொதுவாகவே, அதாவது பழைய இதுலையாக இருந்தாலும் சரி, நவீன முறையாக இருந்தாலும் சரி, ஆக்சுவலாக வந்து கேபி பாவமும் அதைத்தான் சொல்கிறது. அப்போ எல்லாமே, ஆனால் கேபி பாவத்தில் இன்னும் கொஞ்சம் உள்ளே போகுது, அவ்வளோதான். இப்போ சூரியன் சந்திரனோடு, சூரியன் செவ்வாய், இந்த சுக்கிரன் செவ்வாய் சந்திரனோடு நின்று சந்திரன் வீட்டில் இருந்தால் மனோவசியக்காரன். அதான் புரிஞ்சுக்கிட்டு, உன்னை நான் இப்படி புரிஞ்சுக்கிட்டேன், நீ எனக்குள்ள வா, என்ன நீ புரிஞ்சுக்கிட்டேன், நான் உனக்குள்ளே வர்றேன் அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக எடுத்து சொல்லக்கூடிய மனோவசியக்காரன் சந்திரன் வீட்டில், சூரியன் வீட்டில், ஒவ்வொரு வீட்லையும் இருக்கிறத வச்சு அந்த பலன் கொடுக்கும். அவ்வளோதான். கேபி பாவத்தில் வந்து அவர் நின்ற சப்ளாடில் இவருடைய சுக்கிரனுடைய வசியமும் செவ்வாயினுடைய வசியமும் ஈர்ப்பு நிலைகள் யாருடைய சப்ளாடில் யாரோடு தொடர்பு கொண்டு பார்க்குறாங்கிறத வச்சு தான் கேபி பாவம் சொல்லப்படுது. இவ்வளோதான், வேற எல்லாம் ஒன்றுமே கிடையாது. அதனால் ஆக பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி ஒரு அமோகமான ஒரு காலம் என்று சொல்லலாம் விருச்சிக ராசி நேயர்களுக்கு. ஆக திருமண தடை அகலும். அதே மாதிரி மண் ஏதாவது வந்து இந்த மாதிரி வீடு கட்டுறங்க இப்போ பாதியில் நிற்கிது அப்படின்னா அந்த வீடு இப்போ கட்டி முடிச்சிடலாம். கடல் தாண்டி, ஆறு தாண்டி தொலைதூரம் ஏதாவது வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து ஏற்றுமதி இறக்குமதி இப்படி ஏதாவது ஒரு பொருள் வந்து ஏதாவது வந்து போய் வாங்கிட்டு வர்றது, இல்லை அங்கேயே தங்கி ஏதாவது பண்டமாற்று முறை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணுறது. அதே மாதிரி வந்து இந்த மெடிக்கல் லைனு, இப்போ பிஎஸ்சி இது நர்சிங்கு, டிபாம், இந்த மருந்தகம், அதே மாதிரி இந்த மெடிக்கல் லைனு இதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள்லாம் விருச்சிக ராசி நண்பர்கள்லாம் நிறைய இதுக்குள்ளே இருப்பாங்க. அதை மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நிறைய சொல்லலாம். விருச்சிக ராசியிலாம் அதிகமாக பார்த்தீங்கன்னா ஒரு 55% மேலே விருச்சிக ராசியில் தான் அதிகமாக வருவாங்க. இதில் இந்த மெடிக்கல் சம்மந்தப்படக்கூடிய ஒரு வாய்ப்புக்குள்ளே. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இதில் வருவாங்க, அதாவது மேஷம், அதே மாதிரி இந்த ராசியில் ஆக்சுவலாக துலாம் ராசி இதெல்லாம் வந்து வருவாங்க. நரம்பியல் இதுக்குண்டான ஒரு வாய்ப்பெல்லாம் வந்து, அதே மாதிரி மேஷம் ஹெட்டு தலை இதுக்குண்டான வாய்ப்புகள்லாம் இந்த மாதிரி எல்லாம் நிறைய வருவாங்க. அந்த ஜோதிடம் சில விஷயங்கள்லாம் எடுத்தோம்னா அது அவங்க என்னுடைய இதை பொறுத்த வரைக்கும் தெளிவாக வந்து கொடுக்கும். அதனால் இந்த விருச்சிக ராசி நண்பர்களுக்கு குரு பயிற்சினால யோகம்தான். இப்போ 4ஆம் பாவத்தில் சந்திரன் இருக்கிறார் அப்படின்னா இப்போ ராசிக்கு 4ல் அப்போ வந்து என்ன பண்ணுறாரு, சனி 4ல் சொந்த வீட்டில் இருக்கிறது தேவையான, அதாவது காரியங்களை தேவையான வண்டி வாகனம் வீடு மனை. இப்போ ஏதாவது வந்து ஒரு வண்டி வாங்கி பிஸ்னஸ், ஒரு வண்டி ஓடிட்டு இருக்குதுங்க, இன்னொரு 2 வண்டி அதாவது வண்டி வாங்கி போட்டோம்னா
நான் தொழிலில் கொஞ்சம் அபிவிருத்தி பண்ணி நான் தொழில் செய்யலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி நீங்கள் கேட்குறீங்கன்னா அதுக்கு ஒரு பதில் நிச்சயமாக விருச்சிக ராசி அன்பர்களே. ஆக உங்களுடைய சுய ஜாதகத்தையும் கொஞ்சம் தெளிவு கூர்ந்து கவனித்து அதற்கு மேல் நீங்கள் தொடரலாம். அதாவது ஜோசியம் அப்படிங்கிறது, ஜோதிடம் என்பது அதாவது எழுதி வைக்கப்பட்டது சித்தர்களால், பெரிய பெரிய யோகிகளால் வடிவமைத்து அதுக்குண்டான ஒரு ஞானிகளால் கணக்கு அதாவது விஞ்ஞானம் இதெல்லாம் எல்லாம் அதுக்குள்ளேயே இருக்குது. அதனால் சயின்ஸு இந்த ஜாதகம் அப்படிங்கிறது சொல்லக்கூடிய ஜோதிடர் அப்படிங்கிறது தெளிவாக சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நம்மளுடைய கோட்பாடு நமக்கு தெரிஞ்சது, எனக்கு என்ன தெரியுதோ நான் சொல்கிறேன். எனக்கு தெரிந்தவை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். மற்றபடி நம்ம ஒன்றும் பெரிய அப்பாட்டக்கரும் கிடையாது, கடவுளும் கிடையாது, மகானும் கிடையாது. ஓகே. அதனால் இந்த குரு பயிற்சியினால் அவருடைய அதாவது இந்த ஜாதகத்தில் இவர்களுக்கு யோகமா அன்யோகமா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த குரு பயிற்சியினால் எப்பயுமே அன்யோகம் கிடையாது, யோகமே தான். ஆக யோக காலங்கள் தான் இந்த குரு பயிற்சியினுடைய காலம் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. நல்ல ஒரு காலகட்டம் என்றே சொல்லலாம். தொழில் வாய்ப்பு அப்படிங்கிறது இதில் இந்த குரு பகவான் விருச்சிக ராசி 10ஆம் இடம் சூரியனுடைய வீடு. அப்போ இந்த சூரியனுடைய வீட்டை அதே மாதிரி குரு பகவான் சுகஸ்தானமாகிய 4ஆம் பார்வையாக பார்க்கிறார். அப்போ 4ஆம் பார்வையாக குரு பார்க்கிறார் இந்த விருச்சிக ராசிக்கு. அப்போ 4ஆம் பார்வையாக பார்க்குறார் அப்படின்னா குரு அங்கே 4ஆம் பார்வையாக பார்க்குறார். 4ஆம் பார்வைங்கிறது யாருக்கு வருது, எங்கே வருது? சிம்மம். அப்போ இந்த விருச்சிகத்திற்கு சிம்மம் 10. அப்போ இந்த விருச்சிகத்துக்கு சிம்மம் 10. அப்போ அந்த 10ஆம் அதிபதி நின்ற சப்ளாடு அவர் எங்கே நிற்கிறார்? அதுதான் மெயின். அப்போ அவர் மேசத்தில் நிற்கிறார். மண், பூமி, அரசியல், கவர்மெண்ட்டு, அரசு, அதிகாரம், கன்ஃபார்மு, பர்மனண்ட்டு, நிலையான வேலை, இதுக்குண்டான ஒரு விஷயம் எல்லாம் சொல்லிகிட்டே இருக்கலாம். அப்போ இந்த வாய்ப்புகள் எல்லாம் குரு பார்க்கின்றார். குரு பார்ப்பதின் மூலமாக அவர் நின்ற நட்சத்திராதிபதி வலுவான ஒரு இடத்தில் நின்று பாவமுனையை அதிகாரத்தோடு பார்க்கின்றார். அதனால் பாவம் 4, 10, 9 யோக வாய்ப்பு சிறப்பாக பார்க்கின்ற பரியால் நிச்சயமாக இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி ஒரு பொற்காலம் என்றே சொல்லலாம். அதனால் முடிந்தளவு விருச்சிக ராசி அதாவது தண்ணியில் வாழும் உயிரினங்கள் மீன். இந்த மீனுக்கு முடிஞ்ச அளவு கொஞ்சம் சாதம் இடுவதா இல்லை மீன் அந்த தீனி ஏதாவது கொண்டு போய் இந்த ஏதாவது ஆறு குளம் ஓடும் தண்ணியில் எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்கது மீன். அந்த எதிர்த்து ஆற்றல் மிக்கக்கூடிய அந்த மீனுக்கு உணவிடுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு நல்ல வழிவிடும் இந்த குரு பகவான் என்பதை மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொள்கிறேன். முன்னோர்களை வழிபடுங்கள், பெரியோர்களை வழிபடுங்கள். பெரியோர்களுடைய ஆசி, பெற்றோர்களுடைய ஆசி மட்டும் இருந்தால் நீங்கள் சிறந்த ஒரு வெற்றியாளர்களாக மாறுவீர்கள் என்பதில் இந்த குரு மூலமாக நடந்தே தீரும். இந்த குரோதி வருடம் மே மாதம் தொட்டு நல்ல காலங்களை நீங்கள் தொடப்போகிறீர்கள் என்பதில் எந்த விதமான ஆச்சரியமில்லை. அதே மாதிரி பள்ளியில், கல்வியில், பரீட்சை, தேர்வு நிலையில் இருக்கக்கூடிய மாணவ மாணவியர்களும் ஒரு அருமையான பொக்கிஷமான ஒரு நல்ல ரிசல்ட் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. மெடிக்கல் படிக்கலாம், மருத்துவ படிப்பு இதெல்லாம் தொடரலாமான்னு, மருத்துவ படிப்பு தொடரலாமான்னு விருச்சிக ராசி அன்பர்களே, மாணவ மாணவர்களே, அந்த நிலையில் இருக்கக்கூடிய அன்பர்களே நீங்கள் எதிர்பார்த்தீர்கள். நிச்சயமாக உங்களுக்கு இது நடக்கும். இதை தொடர்ந்து நான் என்ன சொல்கிறேன், இதை மட்டும் முடிந்தளவு கொஞ்சம் அப்படியே ஒரு உதாரணத்துக்கு கொஞ்சம் ஃபாலோ பண்ணி தான் பாருங்களேன். ஒரு விஷயத்தை, எந்த ஒரு விஷயத்தை நோக்கி நீங்கள் பயணம் செய்கிறீர்களோ அந்த விஷயத்தை தொடர்ந்து பயணம் செய்யுங்கள். அதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். இதுதான் உண்மை, இதுதான் உண்மை உண்மை உண்மை. ஆக மீண்டும் ஒரு நல்ல ஆன்மீக தகவல்களோடு சந்திக்க வருகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.